2026 தமிழ்நாடே மாறு நான் நினைக்கிறேன். தளபதி வந்தாருன்னா தமிழ்நாட்டே மாற்றுவார். நாங்கள் எல்லாரும் அவருக்கு முடிஞ்ச சப்போர்ட்டிங் கொடுப்போம், அவருக்கு முடிஞ்ச எல்லாத்தையும் நாங்கள் பண்ணுவோம். 26ல் மெயின் மாற்றமே நாங்கள் எல்லாரும் சேஃபாக இருப்போம். தமிழக வெற்றி கழகத்திற்கு சப்போர்ட் பண்ணி 2026ல் அடிச்சு தூக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழக மக்களுக்கு கிடைச்ச ஒரு மாற்றத்துக்கு உண்டான ஒரு ஆரம்பமாக இதை நாங்கள் பார்க்குறோம். வருங்கால முதல்வர் 2026 நாயகன். அதிகப்படியான முடி உதிர்தல், தலையில் அரிப்பு, பொடுகு, புண், கொப்பளங்கள் போன்றவற்றால் அவதியா? அனைத்திற்கும் ஒரே தீர்வு டாக்டர் ஸ்ரீவர்மா PCR கேஷமுத் ஷாம்பு. எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா கோவை புறநகர் வடக்கு மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதி குனிமுத்தூர் பகுதி 93வது வார்டு இணை செயலர் நான் பிரவீன் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தளபதி ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் தளபதி பேர் சொல்லி நிறைய இது பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ கட்சிக்கு தளபதி வந்ததுலேருந்து நாங்கள் இலவசமாக பார்த்தீங்கன்னா பயிலகம் நடத்திட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பயிலகம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதங்களாக நடத்திட்டு இருக்கிறோம் இந்த பயிற்சி பயிலகம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் மந்த்லேருந்தே நாங்கள் நீர்மோர் பந்தல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எங்கள் ஏரியா குனிமுத்தூர் 93 வார்டில் நீர்மோர் பந்தல் பார்த்தீங்கன்னா இலவசமாக நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். வாரம் சனி ஞாயிறு மட்டும் நாங்கள் நீர்மோர் பந்தல் கொடுத்துட்டு இருக்கோம். நாங்கள் நீலகிரி மாவட்டம் குன்னூர்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் தமிழக வெற்றி கழகத்திலோட நிர்வாகிகள்னு உறுப்பினர்கள்னு சொல்லிக்கிறதுல நாங்கள் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இதுதான் எங்களோட டீமு. இப்போ இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னாக்கா பூத் கமிட்டி மாநாடு. இந்த பூத் கமிட்டி மாநாட்டை இது வரைக்கும் எந்த கட்சியுமே நடத்த முடியாத ஒன்று எங்கள் தளபதி அவர் என்ன நினைக்கிறாருனாக்கா கட்சியோட அடித்தளத்தை, அதாவது பேஸ் மாட்டத்தை அவர் ஸ்ட்ராங் பண்ணுறாரு. ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்காக நிற்கணும்னா எப்படி அந்த பேஸ் மாட்டம் எப்படி ஸ்ட்ராங்காக நிற்கணுமோ அந்த மாதிரி நம்ம தளபதி யோசிச்சிருக்காரு. இந்த மாதிரி யோசிச்சது அவரை தவிர வேறு யாராலங்க முடியும்? பூத் கமிட்டிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு இது. எங்களை தாண்டி தான் ஒரு பூத்தில் குறைஞ்சது ஒரு 1600 பேர், ஒரு 800 பேர்லேருந்து குறைஞ்சது 1000 பேர் இருப்பாங்க. இந்த 1000 பேர்த்த ஒவ்வொரு பூத்துலேயும் கிட்டத்தட்ட 6068 பூத் கமிட்டி இருக்குது தமிழ்நாட்டிலேயே. இந்த பூத்துகளை தன்னோட கைக்குள்ளே வச்சு அவங்களோட நிறை குறைகளை கேட்டு அவங்களோட குறைகளை பூர்த்தி செஞ்சோன்னாலே போதும், நம்மளோட கட்சி மென்மேலும் வளர்ந்துருன்றதை ரொம்ப அறிவுபூர்வமாக யோசிச்சு எங்களை அழகாக வழிநடத்துகிற தளபதிக்கு எங்களுக்கு முதற்கண் வணக்கத்தை நாங்கள் தெரிவிச்சு கொடுக்குறோம். எங்கள் பூத்து ஆளுங்களுக்கும் ஒரு மதிப்பு கொடுத்து, எங்களுக்கும் ஒரு மாநாடுன்னு ஒரு மதிப்பை கொடுத்து எங்களை ஒரு மாநாட்டுக்கு அங்கீகாரம் கொடுத்ததுக்கு எங்களோட தளபதிக்கு ரொம்ப நன்றி. அவருடைய வருகை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும். எப்போ வருவார்னு காத்துட்டு இருக்காங்க. அவர் கட்டை வருவார், ஜெயிப்பார்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நான் ஒரு எக்ஸார்மி, சின்ன வயசுலேருந்து தளபதி ஒரு ஃபேன். நான் சமூக ஆர்வல் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டீமில் இறங்கி தளபதி கூட உங்கள் எல்லாத்துக்கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது நான் ரொம்ப பெருமிதம் அடைகிறேன். இன்னொன்று என்னென்னா வருங்காலத்தில் ஒவ்வொரு இளைஞரும் மக்களும் சேர்ந்து தளபதிக்காக உயிர் கொடுக்குறது சின்ன பசங்க தான் மெயின். அவங்க இல்லைன்னா இது ஒன்றுமே இல்லை. யூத் கையில் தான் எல்லாமே இருக்குது. இப்போ இறங்கி பண்ணுறாங்கன்னு சொல்லியாச்சுன்னா நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் கொள்கை என்ன சொல்லியிருக்கிற தலைவர் அதே மாதிரி நம்ம கட்சியை வளர்க்குறதா கொண்டு போகணுமே தவிர நம்மளுக்குள்ள ஒரு பெரு ஒற்றுமையும் ஒரு எல்லையில்லா ஒரு பாகுபாடு நம்ம வச்சுக்கணும். நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு தளபதி சொன்ன மாதிரி எந்த மத இன வேறுபாடு இல்லாமல் எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து 2026ல் தலைவர் தளபதியை முதலமைச்சராக உருவாக்க வேண்டியது நம்மளோட கடமை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் அண்ணாவை பார்க்கறதுக்காக நிறைய வாட்டி சென்னை போயிருந்திருக்கோம். பட் எங்களை பார்க்கறதுக்காக அண்ணா கோயம்புத்தூர் வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு. என்ன சொல்லுவார், நாங்கள் ஆட்சியில் என்ன பண்ண போகிறோம், நாங்கள் எந்த அளவுக்கு அதில் ஆக்டிவாக இருக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயம் தாங்க. ஏன்னா எந்த ஒரு கட்சியுமே கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது ப்ராப்பராக அந்த டீமில் இருக்கவங்களுக்கும் கைட் பண்ணோம். எங்கள் அண்ணா எங்களையும் ப்ராப்பராக கைட் பண்ணி கட்சியும் கைட் பண்ணி கொண்டு போவார்னு நாங்கள் நம்புகிறோம். 26ல் மெயின் மாற்றமே நாங்கள் எல்லோரும் சேஃபாக இருப்போம். எங்களுக்கு அதுதான். ஏன்னா இப்போ லேடிஸ் சேஃப்டி தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் இங்கே நிறைய விஷயம் நமக்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டு கட்சியில் சொல்கிறாங்க தான் எல்லா கட்சியிலும். பட் எல்லாம் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. சும்மா ஒரு கண் தொடைப்புக்காக எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. பட் எங்க அண்ணா கண் தொடைப்புக்காக கிடையாது, எல்லாத்தையும் ப்ராப்பரா சொன்னதை கண்டிப்பா பண்ணி முடிப்பாரு. முதல்ல எல்லா மாற்றமும் வரும். மெயின் என்னன்னு சொல்லியாச்சுன்னா நம்ம மகளிருக்கு இங்கே நடந்துட்டு இருக்க குற்றங்கள் குறைகள் அதெல்லாம் 2026ல் தளபதி மூலமா எல்லாமே ரொம்ப நல்லா நடைபெறும். ஏன்னா மகளிர் எல்லாமே தளபதியவர் அண்ணனாவும் பெருமிதமாக நினச்சிட்டு இருக்காங்க. அதனால் 2026ல் மெயின் மகளிருக்கு ஒரு பெரு இது கிடைக்கும். ஏன்னா நாங்கள் 13 மாவட்டமாக வந்திருக்கோம். நேற்று நாங்கள் பார்க்க முடியல. பட் ஆனால் இன்றைக்கி
நான் பேசுவார்ன்றது கேட்டதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். ஒருத்தர் வளர்றாங்க அப்படின்னா வந்து தனி மனிதனாக அதை கொண்டு போக முடியாது. மீடியாவோட சப்போர்ட் வந்து ரொம்ப 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 முக்கியம். அப்படி ஒரு சப்போர்ட்டை மீடியாவும் எங்களுக்கு கொடுத்துட்ருக்குங்க இன்னைக்கு வரைக்கும். ஸோ அதில் நிறைய நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் நாங்கள் அந்த பாசிட்டிவை மட்டும் ஃபேஸ் பண்ணி நாங்கள் எங்களோட க்ரோத்தை கொண்டு போயிட்டுருக்கோம். இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழக மக்களுக்கு கிடைச்ச ஒரு மாற்றத்துக்கு உண்டான ஒரு ஆரம்பமாக இதை நாங்கள் பார்க்குறோம். மேலும் மேலும் தளபதி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் நிச்சயமாக வருவார். எல்லா இடத்துலையும் மிக எழுச்சியான ஒரு முறையில் மக்கள் ஆதரவு இருந்துக்கிட்டே இருக்குது. 2026 தமிழ்நாடே மாறும் நான் நினைக்கிறேன். தளபதி வந்தாருன்னா தமிழ்நாட்டே மாற்றுவார். நாங்கள் எல்லாரும் அவருக்கு முடிஞ்ச சப்போர்ட்டிங் கொடுப்போம். அவருக்கு முடிஞ்ச எல்லாத்தையும் நாங்கள் பண்ணுவோம். அவர் ஆட்சியில் உட்கார வைக்கிறது தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறோம். இன்னும் கஷ்டப்படுவோம். ஒரு உட்கார வைக்கிற வரைக்கும் கஷ்டப்பட்டே தான் இருப்போம். ஒரு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்து மக்களுக்கு ஒரு மாற்றம் வரும், தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வரும். அது வந்து இந்தியாவோட வளர்ச்சி பாதையை நோக்கி தமிழ்நாடு நகரும். அது வந்து மாறணும். ஊழலற்ற இந்த சாதி மதம் இந்த எந்த பாகுபாடும் பார்க்கவும் நல்ல ஆட்சி அமையணும். அது வந்து தளபதி கண்டிப்பாக கொடுப்பாரு. எங்களுக்கு எல்லா நம்பிக்கையும் இருக்கு. கொங்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க ஏடிஎம்கேவோட கோட்டை டிஎம்கேவோட அப்படிலாம் கிடையாது. தலைவர் உள்ள வந்துட்டாருன்னா அவ்வளோதான், அவரோட தான் அது கொங்கு. ஏதாவது சரி எங்க தளபதி போறாரோ அது வந்து தளபதியோட கோட்டையா மாறிடும். நாங்கள் மாத்திடுவோம். நீங்க நேரத்தையே நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு மீடியா எல்லாருமே வந்து தளபதி மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. அப்படிதான் பண்ணுவாங்க. இனி அப்படிதான், வேற வழி இல்லை. அவங்களுக்கு இதை காமிச்சாதான் வந்து மக்கள் பார்ப்பாங்கன்னு தெரியும். அதுங்காட்டி தான் அதை காட்டுறாங்க. என்னதான் நீங்க 200 300 கொடுத்து அது பண்ணினாலும் வேலைக்கே ஆகாது. நேற்று அங்கே கூடின ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா ₹1 இல்லாமல் அவங்க காசு செலவு பண்ணி அந்த தளபதியோட முகத்தை பார்க்கணும், அவருக்கு வரவேற்பு கொடுக்கணும்னு சொல்லி தண்டிச்சு அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வராங்க. அந்த ஒரு மனிதருக்கு வேண்டிதான். திமுக அதிமுக போன்ற பெரிய கட்சி தான் வந்து பூத் கமிட்டி வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிவிக்கே வந்து மிகப்பெரிய ஒரு லெவலில் வந்து இந்த பூத் கமிட்டி தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா இடத்துலையும் வந்து பூத் கமிட்டி அமைச்சிட்ருக்காங்க. அதில் ஒரு பகுதியாக இந்த கொங்கு மண்டலத்தில் கோவை மாவட்டத்தில் நடக்குதுங்க. கண்டிப்பாக வந்து தளபதி முதலமைச்சர் உறுதி, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. மக்களுடைய ஆதரவு மிகப்பெரிய அளவில் இருக்குது. அதை கண்ணார நாங்கள் பார்க்க முடியுது. மீடியா விட்டால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த நெகட்டிவ் மோஸ்ட்லி வந்து இந்த பேட்டி கொடுக்கணும் நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இது வந்து தேராது, அவங்க கூட கூட்டணி போகிறாங்க, இவங்க கூட கூட்டணி, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்களோட எய்ம் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா மீடியா இதில் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி வந்து மட்டம் தட்டணும், அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி நிறைய மீடியாஸ் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் ஜெயிச்சு காட்டுவோம்னு கண்டிப்பாக காட்டுவோம். அவங்க மீடியா என்ன சொன்னாலும் சரி, எங்க யூத்தோட பவர் தெரியும். அதை நாங்கள் கண்டிப்பா 2026 காமிப்போம். தளபதி விஜய் வருங்கால முதல்வர், 2026 நாயகன், ஆட்ட நாயகன் தளபதி. தளபதி பார்க்க வந்திருக்கோம். இந்த கட்சியில் பொறுத்த வரைக்கும் விஜய் அவர் மூலிமா கண்டிப்பாக நல்லது நடக்கும் நம்பிக்கையில் நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம். அவர் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக நல்லது செய்வார், ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. அவரோட வருகை எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தை அவர் ஆள போகிறது உறுதி. அதனால் அது நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால் வரப்போகுது, நீங்களும் பார்க்க போகிறீங்க. இங்கே காசு கொடுக்காம இத்தனை கூட்டம் வந்திருக்கு. இதுதான் தளபதி. எல்லாமே இதுதான் தளபதி. பாருங்க, காசு கொடுக்காம இப்படி யாருக்கு வருவோம்? யாருக்கு இந்த மாதிரி வந்திருக்காங்க காசு கொடுக்காம? இதுதான் தளபதியோட கூட்டம். பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நீலகிரி மாவட்டத்திலிருந்து தர்மா டீமாக நாங்கள் கிளம்பி இங்கே வந்திருக்கிறோம். இந்த பூத் கமிட்டிக்காக நாங்கள் வந்திருக்கோம். தளபதியோட நோக்கம் என்னென்னா, இந்த பூத் கமிட்டியோட முக்கியமான நோக்கம் என்னென்னா, பூத் கமிட்டிங்கிறது செயலாளர்கள் மட்டும் இல்லை, அந்த பூத் கமிட்டியில் இருக்கிற ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போய் கமிட்டியில் இருக்கிறவங்க அவங்களோட மக்கள் நிறை குறைகளை வந்து நேரடியாக பேசணுன்றது தான் தளபதியோட முக்கியமான கோரிக்கை. அவர் நல்லதாக பண்ண போகிறோன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. இருந்தாலுமே இங்கே கூட்டம் அளவெல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. சொல்லப்போனால் இங்கே காசுக்காக சேர்ந்த கூட்டம் இல்லை, எல்லாமே தானாக சேர்ந்த கூட்டம். இது ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அவர் இதை பார்த்து என்ன வார்த்தையே வர மாட்டேது, என்ன சொல்கிறதுன்ட்டு ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால. அவரை பார்த்தா எங்களுக்கு அவரை பார்த்தா போதும். அவரை பற்றி என்ன வேணால் வெளியே என்னமோ சொல்லிக்கிட்டோம். ஆனால் அவர் எங்களுக்கு நல்லதாக செஞ்சுருக்காரு. பூத் கமிட்டி வந்து சாதாரணது கிடையாது. ஒவ்வொரு ஏரியாலையும் களத்தில் இறங்கி பூத் கமிட்டியில் இருக்கிற ஒவ்வொருவரும் மக்களையும் இளைஞர்களையும் மகளிரையும் சந்திக்கணும். அந்த இடத்துல இருக்கிற என்ன குறைகள் நிறைகள் எல்லாவற்றையுமே வந்து தளபதிக்கு தெரியப்படுத்தணும். தலைமைக்கு அவங்கவுங்க செயலாளர் மாவட்ட தலைவர்களுக்கு தெரியப்படுத்தணும். அவங்க தெரியப்படுத்துவதன் மூலியமாக அந்த இடத்துல ஒரு நல்ல பயன்கள் அந்த இடத்துல நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா பயம் அப்போ தான் உண்டாகும். கோயம்புத்தூருக்கு வரதை வந்து யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஆனால் வந்த எல்லாருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. இப்போ வந்திருக்காரு. இப்போது நினச்சதை விட நிறைய எதிர்பார்க்கலாம் அவர்கிட்ட. அவர் பார்க்குறதுல இருந்து அவர் பேசுகிற ஒரு ஸ்பீச்சு எல்லாம் திரையில் பார்த்துருப்போம்.
இப்போ வந்து நேரில் பார்க்க போகிறாங்க. அந்த மகிழ்ச்சி எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம் நம்ம. கோவை மாவட்டத்தில் அதிக இளைஞர்களை நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த பூத் கமிட்டி இந்த கோவை மாவட்டத்தில் வச்சிருக்கிறது எங்களுக்கு மிக மிக பெருமையாக இருக்கிறது நீலகிரி மாவட்டத்திற்கு. அதனால் நீலகிரி மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்திற்கு நீங்கள் அதிகமாக சப்போர்ட் பண்ணணும். இளைஞர்கள், மகளிர்கள், முதியோர், சிறியோர் எல்லாரும் தமிழக வெற்றி கழகத்திற்கு சப்போர்ட் பண்ணி 2026 அடித்து தூக்கணுன்றது நான் கேட்டுக்கொள்கிறேன். அதிகப்படியான முடி உதிர்தல், தலையில் அரிப்பு, பொடுகு, புண், கொப்பளங்கள் போன்றவற்றால் அவதியா? அனைத்திற்கும் ஒரே தீர்வு டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் கேஷமுத் ஷாம்பு. எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.